உதகை அருகே கிராமங்களில் குடியிருப்புகளுக்குள் புகுந்து வளர்ப்பு நாய்களை நொடிப்பொழுதில் கழுத்தை கவ்வி இழுத்து சென்ற சிறுத்தையால் பொதுமக்களிடையே பெரும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. சிறுத்தை வேட்டையாடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? வீடு புகுந்து வளர்ப்பு நாய்களை சிறுத்தை கவ்வி இழுத்துச் செல்லும் பதை வதைக்கும் காட்சிகள்தான் இவை. தங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அச்சத்தில் உறைந்து போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உள்ளனர் பொதுமக்கள். சகஜமாக சுற்றித் திரியும் சிறுத்தைகளை பிடிக்க வனத்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கல்லக்குறை கிராமத்தை சுற்றி அடர்ந்த வனப்பகுதியும் தேயிலை தோட்டங்களும் அமைந்துள்ளன. சமீப நாட்களாக இப்பகுதியில் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வேட்டையாடி செல்வது தொடர்கதையாக உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் குடியிருப்பு பகுதியில் ஆட்கொள்ளி சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. அப்பகுதி வீட்டு மாடி ஒன்றில் சுற்றித் திரிந்த சிறுத்தை அங்கிருந்த நாய் ஒன்றை வேட்டையாடும் நோக்கில் நோட்டமிட்டுள்ளது. சிறுத்தையை கவனித்து விட்ட அந்த நாய் அலறி அடித்து கொண்டு ஓடியது. அப்போது சிறுத்தை சுவற்றின் மீது ஒரே தாவாக தாவி மாடியில் இருந்த நாயின் கழுத்தை கவ்விக்கொண்டு தூக்கிச் சென்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த காட்சிகளை கண்டு பீதியில் உறைந்து போயிருக்கும் கல்லக்குறை கிராம மக்கள் வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி வாழவயல் பகுதியிலும் நிகழ்ந்துள்ளது. வீட்டு வாசலில் போர்டிகோ பகுதியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நாயை பதுங்கி வந்த சிறுத்தை அலேக்காக கவ்விச் சென்ற பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. உணவு தேடி ஊருக்குள் வரும் சிறுத்தையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.